தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு அமோகமான வாரம். ராசியை சுக்கிரன் பார்க்கிறார். எப்போதெல்லாம் ஒரு சுப கிரகம் ராசியை பார்க்குதோ அப்போது அந்த ராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும். அதாவது நம்ம அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய அமைப்பு. வர்றதை வட்டம் சமாளிச்சுக்கலாம், நான் தப்பு பண்ணலை, நான் ஏன் பயப்படணும், இந்த மாதிரியான எண்ணங்கள், எழுச்சியான மன புத்துணர்ச்சி கொண்ட ஒரு எண்ணங்கள் வரக்கூடிய அமைப்பு இப்போது தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே இருக்குது. 5, 6, 7ஆம் இடங்கள் வலிமையாக இருப்பதும் 2, 10ஆம் இடங்களோடு குரு பார்வை இருக்கிறதும் வேலை தொழில் எல்லாத்துலேயுமே நீங்கள் நல்லா இருப்பீங்கன்றதை காட்டுது. ஐயா, பொதுவாக 6ஆம் இடத்துல குரு பகவான் இப்படி இருந்தால் நல்லது நடக்காதுன்னு சொல்கிறாங்களே, பாருங்க, கடந்த ஒரு மாதமாகவே நல்லா தானே இருக்குது. அப்படிலாம் ஒன்றும் பணப்புழக்கம் இருந்து கொண்டு தான் இருக்குது. யார் வீட்டு பணம் கொஞ்சம் கையில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. எதையும் நம்மளால் சமாளிக்க முடிகிறது. குடும்பத்திலையும் ஓரளவுக்கு பெரிய தொல்லைகள் இல்லை, வேலையிலையும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அப்புறம் என்ன, இந்த குடும்பம் வேலை ரெண்டுமே நல்லா இருந்துட்டா அதற்கப்புறம் பெரிய இதான ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக இல்லை இல்லையா. சரி, இப்போ என்ன இருக்கும், செலவுகள் கொஞ்சம் இருக்கும். செலவுகள் இருந்தாலும் அதற்கேற்ற வருமானம் இருக்கும். வீட்டிற்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கக்கூடிய தன்மை, மேற்கு திசையிலிருந்து ஏதாவது நல்ல தகவல்கள், வரவுகள் வரும். வருமானம் வரத்தான் செய்யும். இரத்த உறவுகள்கிட்ட இருந்து தூர இடங்களில் இருக்கக்கூடிய, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய, வெளிமாநிலங்களில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி மகன் அப்பா அம்மா இந்த மாதிரியான இரத்த உறவுகள்கிட்ட இருந்து ஏதாவது பண வரவு வரத்தான் செய்யும். ஆனால் வந்தவுடனே செலவு காத்துக்கிட்டு இருக்கும். கையில் வச்சோம், மிச்சம் பிடிச்சோம், பேங்க்கில் போட்டோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஓரளவிற்கு செலவுகள் இருந்தாலும் கூட வரவுகள் வந்துதாங்க செலவுகள் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோகங்கள் கண்டிப்பாக கிடையாது. ஷேர் மார்க்கெட்லாம் கை கொடுக்கக்கூடிய தன்மையில் இப்போது இருக்குது. 8ஆம் இடம் அப்படி ஒன்றும் பாபத்துவம் இல்லை. 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டிற்கு 8ஆம் வீட்டில் மறைவது என்பது ஒரு நிலையில் நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆகவே எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் சில பல அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு. பெண்களின் காரணமாக சில சண்டை சச்சரவுகள் குடும்பத்துக்குள்ளே இருந்தவங்க, அக்கா தங்கச்சினால அல்லது மனைவினால, இந்த ஓரகத்தி அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரியான சண்டை சச்சரவுகள் இருந்தவர்களுக்கு ஒரு நடுநிலை தன்மையோடு நீங்கள் நின்று அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் கிடைக்கும். ஆகவே தனுசுக்கு இது கூடுமானவரை ஒரு 90% நல்ல வாரமாகவே கண்டிப்பாக அமையும்.